ஆனால் இந்த திருட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொழில்நுட்ப ரீதியில் வந்து இவங்க கையாண்டிருக்காங்க இந்த திருட்டுத்தனத்தை. ரொம்ப அதாவது எல்லாமே நவீனமயமாக மாற இவங்க திருடுறவங்களும் நவீனமாக மாறிட்டு வராங்கன்னு தான் சொல்லலாம். இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு பேங்க்கில் பணம் போடுறோம், நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம எடுக்கிறோம் போனால் திடீர்னு காசு வரல அப்படின்றப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து கால் சென்டருக்கு கூப்பிடணும். அவங்க வந்து எண் 1 அமுத்து 2 அமுத்துன்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜுக்குள்ளே வந்து அது எல்லாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இது பார்த்திங்கன்னா சமீபமாக ஒரு லாஸ்ட் வீக்கில் இந்த திருவான்மியூர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏடிஎம்மில், அதாவது திருவள்ளூர் நகர்னு ஒரு ஏரியா, அங்கே இருக்கிற ஒரு எஸ்பிஐ ஏடிஎம், அதில் வாடிக்கையாளர் போகிறாங்க. அன்றைக்கி பூராவுமே கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் வந்து 10 பேர் எடுக்கிறாங்களா, அதில் ஒரு 5 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்னொருத்தங்க ஏன்னா சாட்டர்டே சண்டேயில் வந்து ஹாலிடேன்றதால பேங்க்கில் டக்குன்னு சொல்ல முடியாது தெரியாதவங்களுக்கு. அந்த இதில் சரி அடுத்து பேங்க்கில் சொல்லலாம் அப்படின்ற நிலைமையில் இவங்க ஒரு சில கால்ஸும் போகுது அதை மீறி. அப்போ போகிறப்போ கரெக்டாக அங்கேருந்து டெல்லியிலேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எஸ்பிஐயோட இது இங்கே இருக்கிற பிரான்ச்சுக்கு, மெயின் பிரான்ச்சுக்கு வருது, சென்னையோட தலைமையகம்னு சொல்லலாம். அங்கே வந்து உடனே இந்த மாதிரி விஷயம்னு சொன்னோடனே இந்த ஏடிஎம் வந்து மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ஒரு தனியாக ஒரு கம்பெனி, அதாவது இந்த ரிப்பேர் நல்லது கெட்டது பார்க்குறது, அதே போல் ஃபண்டு அதாவது பணத்தை வந்து ஃபில் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு தனியாக ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சுருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ தொழில்நுட்பங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டேரெக்டாக வங்கி மட்டும் கிடையாது, பலரும் சம்மந்தப்பட்ட. ஆமாம், அதுக்கு சப்கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு கம்பெனிட்டு. அது ஏடிஎம்க்குன்னு தனியாக இருக்கும், இந்த பணம் போடுறவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண அடுத்து நமக்கு எஸ்எம்எஸ்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் தனித்தனி சாஃப்ட்வேர், அதுக்குன்னு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க.